கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி மேலும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், நேற்று நம்ம பேசும்போதே இந்த மரண ஓலங்கள் நேற்றோடு நிறைந்துவிட வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு காலையில மேலும் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுடைய உடல்கள் எப்பொழுது உடற்கூறாய்வு செய்யப்படும், உறவினர்களிடம் எப்பொழுது ஒப்படைக்கப்படுகிறது? அது மட்டும் இல்லாம அங்க சேர்ந்திருக்கிறவங்களுக்கு சிகிச்சை என்ன மாதிரியான சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறாங்க? கார்த்திகா, விஷச்சாராயம் அருந்தி கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் உயிரிழக்கக்கூடிய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருகிறது. தற்போது வரை இந்த 166 பேர் ஒட்டுமொத்தமாக கடந்த 3 நாட்களில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தற்போது வரை 49 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டுமே 27 பேர் உயிரிழந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக இங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் 11 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து கருணாபுரம் கிராமம் மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சங்கராபுரம், முடியனூர், மாதவச்சேரி என மொத்தம் 4 கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக விஷச்சாராயம் அருந்தியவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நடவடிக்கை இருந்து வருகிறது. காட்சிகளை எல்லாம் ஒளிப்பதிவாளர் முரளி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட நாம் இங்கு இருக்கும்பொழுது பழனியம்மாள் என்ற ஒரு பெண் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர். அவர் சில நாட்களுக்கு முன்னதாக விஷச்சாராயம் அருந்தியதை வீட்டில் மறைத்திருக்கிறார். பின்னர் உடல்நலம் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு தற்பொழுதுதான் அவர் ஆட்டோவிலிருந்து இங்கு கொண்டு வரப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இங்குதான் முதலில் சிகிச்சை பொதுமக்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதாவது விஷச்சாராயம் அருந்திய பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இங்கிருந்து தேவைப்பட்டால் மேல் சிகிச்சைக்காக சேலம், விழுப்புரம் அல்லது ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றக்கூடிய நடவடிக்கையை மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக கூட மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை விவரங்கள், அதே போன்று உயிரிழந்த நபர்களுடைய விவரங்கள், எந்தெந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் போன்ற தகவலை எல்லாம் மருத்துவர்களிடம் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக மருத்துவர்கள் இதில் தெரிவிக்கும் பொழுது விஷச்சாராயம் அருந்தியவர்களுக்கு உடனடியாக பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக விஷச்சாராயம் அருந்தியவர்கள் ஒரு சாதாரண மாற்றம் உடலில் ஏற்பட்டாலே உடனடியாக மருத்துவமனைக்கு வர வேண்டும். அதாவது வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் இருந்தாலே உடனடியாக மருத்துவமனைக்கு வருவதற்கான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். இதில் காலதாமதம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு தான் தீவிர சிகிச்சைக்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், இங்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும் 11 பேர் கவலைக்கிடமான மருத்துவ சிகிச்சைகள் அவருக்கு அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக விஷச்சாராயத்தில் மெத்தனால் அதிக அளவுக்கு கலக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு உடனடியாக டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும், ரத்தம் சுத்திகரிப்பு தான் உடனடியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு உடல் உறுப்பு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான நடவடிக்கையை மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இங்கு மாவட்ட ஆட்சியர் தற்போது இங்க வந்திருக்காரு. சார், உள்ள எப்படி இருக்கிறாங்க சார்? ஒன்னா கொடுத்துருங்க. அவங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு சார்? இல்ல, எல்லாருக்கும் ஒன்னா கொடுத்துருங்க. தள்ள வேணாம். ரெடியா? மொத்தமா இப்போ 165 பேஷண்ட்ஸ் வந்து சிகிச்சைக்காக உள்நோயாளிகளாக நம்ம கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை, ஜிப்மர், சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைகள் வந்து சேர்ந்திருக்கு. எல்லாருமே இங்கே கள்ளக்குறிச்சியில் தான் ரெஃபர் பண்ணி மற்ற மருத்துவமனைகளும் போய் சேர்ந்திருக்காங்க. அந்த 165 நபர்களில் 47 நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. 118 பேர் இப்போவுமே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதிலுமே
கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேஷண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஒரு 5-6 பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. There are 30 patients that we are categorizing as critical in various medical colleges. ஸோ அதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. மருத்துவர்கள் எல்லாருமே ஸ்பெஷல் டீம்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் போட்டு 24 hours மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களோட முழு கண்காணிப்பில் அனைத்து பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்போது நேற்று வரைக்கும் இன்டியூபேஷன், அதாவது அந்த டியூப் போட்டு ப்ரீத் பண்ண வைக்கிற பேஷண்ட்ஸ் கூட அதில் 3 பேர் இன்றைக்கி ரிகவர் ஆகிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் நியூஸும் இருக்குது. ஹவவர் இந்த 47 பேர் வந்து இறந்திருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் 29 இறந்தவர்களோட உடல் கிரிமேஷன் மூலமாக பெரியல் மூலமாகவும் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அனைத்து டிசீஸ் பர்சன்ஸோட அனைத்து ஃபேமிலிஸ் கூடயும் நம்ம ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டிஃபிகல்ட் பீரியடில் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ, என்ன தேவையோ அதெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. தஹசில்தார், டெப்யூட்டி தஹசில்தார் கார்டில் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கேன். அவங்களும் அந்தந்த லோக்கல் பாடிஸும் இணைந்து இந்த இறுதி சடங்குகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நேற்று வரைக்கும் எந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸுமே கிடையாது. அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அந்த நிவாரணமும் 27 நபர்களுக்கு நேற்று நைட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக உள்ள டெத்ஸுக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு 10-12க்குள்ளே நிவாரணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஸோ இதுதான் அப்டேட்ஸு. வேறு ஏதாவது இல்லை, பெஸ்ட் டாக்டர்ஸ் மற்ற எல்லா மருத்துவமனையிலும் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை வந்து டீம்ஸ் போட்டு அரசாங்கத்தின் உத்தரவுப்படி அன்னைக்கு எல்லாருமே இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால உள்ளே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பெஸ்ட் கேர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நபர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. அது ட்ரீட்மெண்ட்ல இருந்தது, அந்த டீட்டெயில்ஸ் நான் இல்ல. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டயாலிசிஸ் தான். இனிஷியலி வந்த உடனே அந்த கண்ணுக்கான பிளரிங் வந்த உடனே டயாலிசிஸ் பண்ணும்போது அது ரிகவரிங். ஆல்மோஸ்ட் 99% யாருமே பிளைண்டிங் வந்து எல்லாருமே ரிகவர் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு, அது வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இல்ல, அனைவருக்கும் எங்களோட வேண்டுகோள் வந்து யாரு சப்போஸ் மது அருந்துட்டாங்கன்னா டவுட்டா இருந்தாலுமே வந்து அரசு மருத்துவமனை வந்து உடனடியாக வந்து சேரணும், சிகிச்சை பெறணும். டவுட் இருந்தாலுமே அது அந்த பர்டிகுலர் இதாக இருக்கணும் இல்லை, வேற ஏதாவது சோர்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ணால் கூட அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு வாங்குறது தான் எங்களோட வேண்டுகோள். ரெண்டாவது, புது கேசஸ் எந்தெந்த லொக்கேஷன் வராங்க, டிடி ஹெல்த் சர்வீசஸ் மூலமாக அங்கே மெடிக்கல் டீம்ஸ் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணுறோம். அங்கே வீடு வீடாக போய் சர்வே பண்ணி ஆஸ்கிங் அவங்களுக்கு கேட்குறோம், யாராவது குடிச்சிருக்காங்களா வாருங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் ரெஃபர் பண்ணி எங்கள் டீம்ஸ் போய் கண்டுபிடிச்சி நிறைய கேஸ் மருத்துவமனையில் வந்து சேர்ந்துடும். ஒரே ஃபேமிலியில் சுரேஷ் வடிவரசி பேரண்ட் 3 குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சொந்த வீடு கூட இந்த பகுதியில் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் அதுக்கு இந்த கல்வி கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக்கான திட்டமா இல்லை வேற ஏதாவது திட்டமானு நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டு முடிவெடுப்போம். அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து ஃபேமிலிஸ் இறப்பான ஃபேமிலிஸும் மற்ற ஃபேமிலிஸ்லுமே போய் சர்வே எடுத்து அந்த ஃபேமிலிஸ் யார் யார் இருக்காங்க, அவங்களோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு,
எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, வேறு ஏதாவது சப்போர்ட் இருக்கா, லோன் இருக்கா, ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா, அந்த மாதிரி எந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், அனைத்து திட்டங்கள் கீழேயும் எந்தெந்த திட்டங்கள் எலிஜிபிளாக இருக்காங்களோ அந்த அனைத்து திட்டங்கள் கீழேயும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு. நார்த் இந்தியன் ஒருத்தர் இறந்திருக்காரு, ரைட், ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் இருந்தது, அவர் இருந்துட்டாங்கன்னு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன். கள்ளச்சாராயம் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு போலீஸோடு இணைந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக சிறப்பு டீம்ஸ் வந்து மாவட்டத்தில் டிப்ளாய் ஆகிருக்கு, அவங்க ரெய்ட்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் லாங் டேர்மில் என்ன இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இங்கே டிவைஸ் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையும் குறிப்பாக ஒரு கள்ளச்சாராய எப்போவுமே அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கிற மாவட்டம், அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது தடுப்பதற்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது இல்லாமல் லாங் டேர்மில் கூட அந்த இது வராமல் இருக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கும். எவ்வளோ டீம்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி ஃபாஸ்ட்டாக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபாரன்சிக் சர்ஜன்ஸ் வந்து அதர் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்காங்க, குயிக்காக முடிக்கிறாங்க. ஒன்றும் தேவையான அளவில் அனைத்து மெடிசின்ஸும் இருக்கு. எவ்வளோ டீம் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? அரெஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸ்லேருந்து உங்களுக்கு விரிவான அறிக்கை கொடுப்பாங்க. சிபிசிஐடிக்கு இது கைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவங்க விரைவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. கல்வராயன் மலை பகுதியில் எதுவும் இப்போ சர்ச்சிங் போயிட்டு இருக்காங்க, அது நாங்கள் சொல்லிட்டு சர்ச் பண்ண முடியாதுல்ல. அது கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கோம்பிங் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். பட் அது வந்து எங்கே எதுலாம் நாங்கள் சொல்ல முடியாது. அது வந்து இல்ல, எந்தெந்த கேஸ்ல நாங்க எந்தெந்த ஏரியாஸ்ல நாங்க கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியா ஃபுல்லாவே ஹெல்த் டீம்ஸ் மூலமாக நாங்க சர்வே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்வேலே நாங்களே அவங்க வராம இருந்த நபர்களை கூட நாங்க ஐடென்டிஃபை பண்ணி மருத்துவமனைக்கு சேர்த்தோம். ஓகே, தேங்க்யூ. பாதிக்கப்பட்ட 165 பேரில் 47 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் செய்தியாளர்களிடையே தெரிவித்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக அன்பரசு மற்றும் துரைசாமியும் இணைந்திருக்கிறார்கள்.